जयद्वारा श्री परमेश्वर परमेश्वरी प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव लक्ष्मी तदेदे वाणी तदेदे सरस्वती स्वरामि अस्य शुभे शोभसदि कलियुगे प्रथमे पादे जम्बू बीधे भारत समस्त संचार आड़ी अमावास्ये तिल तर्पणं आद्य करिष्ये நம்மளுடைய ஒரு வருஷ காலம் இல்லைங்களா? ஒரு வருஷ காலம் நமக்கு வந்து ஒரு வருஷம் 6 மாதம் 12 மாதம் ஒரு வருஷ காலம். இது தேவர்கள் பித்ருக்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்ன அப்படின்னு எந்த 6 மாதம் பகலாக இருக்குன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வரைக்கும் அவங்களுக்கு பகல் சூடாக இருக்குது. அப்புறம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி காலத்துக்கு மாறும். இப்போ ஆடி நடக்குது, இரவு போகுது. இப்போ வந்து பூமிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. யார்? தேவர்கள் பித்ருக்கள் ரிஷிகள் தெய்வங்கள் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த அன்பர்களே, மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, ஆன்மீக சான்றோர்களே, நமக்கு இருக்கக்கூடிய சித்திரை முதல் பங்குனி இந்த ஒரு வருட காலம், இந்த 12 மாதங்கள், அதை வந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி என்று 6 மாதமும், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்று 6 மாதமும் தேவர்களுக்கு ஒரு நாளாக பாவிக்கப்படுகிறது. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த 6 மாத காலங்கள் பகல் பொழுதாகவும், தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் தெய்வங்களுக்கெல்லாம் 6 மாத காலம் பகல் பொழுதாகவும், ஆடி முதல் மார்கழி வரை, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 6 மாத காலங்கள் ராப்பொழுதாகவும் அவர்கள் பாவிக்கிறார்கள். அப்போ இந்த ராப்பொழுதை அவர்கள் பாவிக்கும் பொழுது 2 அமாவாசைகள் மிக சிறப்பு இருக்கிறது. ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை. நடுவில் இருக்கக்கூடிய புரட்டாசி மாலையபட்ச அமாவாசை சுவாமி தீர்த்தவாரிக்கு வராது. ஆனா ஆடி அமாவாசையிலே கடற்கரைக்கு சுவாமிகள் எல்லாம் தீர்த்தவாரிக்கு வரும். அதே மாதிரி தை மாசம் தீர்த்தவாரிக்கு எல்லா சுவாமிகளும் தீர்த்தவாரிக்கு வரும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் இந்த அமாவாசையில தேவர்கள் பித்ருக்கள் ரிஷிகள் முனிவர்கள் சுவாமி இவங்கெல்லாம் பூமிக்கு வந்து கடற்கரை வாயிலாக வருவதனால கடற்கரையில அந்த தீர்த்தவாரி நடைபெற்று சுவாமி அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பூமியிலே 6 மாதம் தங்குங்கள், ராப்பொழுது உங்களுக்கு அப்படின்னு கட்டளை எடுக்கிறாராம். அதே மாதிரி தை மாசம் அவர்கள் புறப்பட்டு போகும்போது மறுபடியும் தீர்த்தவாரி பண்ணி அவர்களை வெளியே அனுப்பி வைக்கிறாராம். அப்போ பாத்தீங்கன்னா தெய்வங்களே அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் தெய்வங்கள் இந்த 6 மாச காலம் இருக்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவணி முதல் எல்லா விதமான இந்துக்கள் பண்டிகை வரும். ஆவணி விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி இத்தியாதி பண்டிகைகள், கார்த்திகை மாதம் தீபம், மார்கழி மாசம் தெய்வங்களுக்கு உகந்தது, தை மாசம் பொங்கல். அப்போ இந்த இந்துக்கள் பண்டிகை, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அனைத்து இந்துக்கள் பண்டிகைகளும் ஆவணியில இருந்து தை மாசம் வரைக்கும் தான் இருக்கும். அதன் பிறகு இந்துக்கள் பண்டிகை குறைந்து விடும், 1-2 தான் இருக்கும். ஆக தெய்வங்களே மேல் நூலகிலிருந்து தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பித்ருக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரவழைக்கக்கூடிய இந்த 6 மாத காலம் நாம வந்து இங்க பித்ரு கடன் என்று சொல்லக்கூடிய பித்ரு கடனை தீர்த்து அவர்களை வரவேற்கும் விதமாக நம்ம பித்ருக்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம். அதனாலதான் இங்க பித்ரு தர்ப்பணம் முக்கியமானது. தெய்வங்களுக்குரிய தீர்த்தவாரி மிக மிக முக்கியமானது. ஆகையினால எல்லோரும் இந்த ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை இருக்கக்கூடிய அத்தனை அமாவாசைகளிலும் நம்ம கூடவே இருக்காங்க அவங்கெல்லாம். ஆகையினால அவங்களுக்கு வந்து நம்ம பித்ரு கடன், தேவ கடன், தெய்வ கடன் 3 கடன் இருக்கு. இந்த கடன்லாம் நம்ம தீர்க்கணும். முதல் வழிபாடாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளுடைய பித்ரு வழிபாடு. 2வதாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நமது குலதெய்வ வழிபாடு. 3வதாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்ம இஷ்ட வழிபாடு. ஆகையினால இந்த 3 வழிபாடுகளும் நம்ம குறையாம செஞ்சோம்னா நம்ம கூடவே இந்த 6 மாசங்கால தேவர்கள் பித்ருக்கள் ரிஷிகள் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்கி நம்மளுடைய மனக்லேசங்களை எல்லாம் விலக்கி ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை எல்லாம் போக்குறாங்களாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 6 மாத காலம் நீண்ட ராப்பொழுதா இருக்கும். எல்லாரும் படுத்து எழுந்தோம்னா காலம்புற ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த 6 மாத காலம் நீண்ட ராப்பொழுதா இருக்கும். சமீபத்துல ஜூலை 17 அன்று
பகல் பொழுது நீண்டதாக இருந்தது என்று சொன்னாங்க. ஏன் காரணம்? தேவர்கள் முனிவர் ரிஷிகள் தான் மேல பகல் பொழுதாக அதை பாவித்ததால் அந்த ஒரு நாள் மட்டும் நீண்டதாக இருந்தது. அதே போல ஒரு இரவு நீண்டதாக இருக்கும். மற்ற இரவுகள் எல்லாம் இன்னும் நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகளை நமக்கு தோற்றுவிக்கும். அதனால எல்லோரும் இந்த தீர்த்தவாரி வழிபாடு ஆடி அமாவாசை, புரட்டாசி மாலையபக்ஷ அமாவாசை, பௌர்ணமி முதல் அமாவாசை இருக்கக்கூடிய அந்த 16 நாட்கள் நாம பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். அதன் பிறகு தை மாசம் நம்ம பித்ரு தர்ப்பணம் பண்ணி அவர்கள் எல்லாம் மேல் நோக்கி மறுபடியும் அனுப்பி வைக்கிறது. ஆக நம்மளுடைய ஒரு வருட காலம் தேவர்கள் முனிவர் ரிஷிகள் பித்ருக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நாளுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு நாள்ல எல்லா விதமான பண்டிகைகளும் வந்துடும். அடுத்த வருஷம் நமக்கு அடுத்த வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள், அப்ப அடுத்த நாள் அவங்க கொண்டாட வருவாங்க. அதே மாதிரி இருக்கணும். அதனால எல்லோரும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் வழிபாடு செய்து சுவாமிகளையும் பித்ருக்களையும் தேவகடன் ரிஷிகடன் பித்ருக்கடன் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, நமஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதகே, ஹரஹர மகாதேவா. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.